எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து டேட்டு 29 நவம்பர் 2023. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு நல்ல ரேலி. ஆக்சுவலாக நிஃப்டி 50 மட்டும் இல்லை, நிஃப்டி பேங்க் அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 1.5% வரைக்கும் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ நேத்தோட நம்ம மார்க்கெட் க்ளோஸ்லேயே பேசியிருந்தோம். ஸோ நிஃப்டி 50 வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்ப்போம். நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 1% இன்க்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 20,000க்கு வந்து கிராஸ் பண்ணிருச்சு ஆக்சுவலாக. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 1.5% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டர், பேங்கிங் அண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5%க்கும் மேலே வந்து க்ரீனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதான் சொன்ன மாதிரி வந்து பேங்கிங் அண்ட் ஆட்டோமொபைலோட எல்லாமே வந்து கெய்னிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ மோஸ்ட்லி வந்து பேங்கிங் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே வந்து டாப் 5 கெய்னர்ஸை வந்து இங்கே இருக்குது. மோஸ்ட்லி வந்து 3%க்கும் மேலே வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி டாப் லூசர் பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ், ஓஎன்ஜிசி, டிவிஸ் லேப் இவங்க எல்லாமே வந்து டாப் லூசர்ஸாக இருக்காங்க நிஃப்டி 50ல். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 72 crores வந்து பையிங் ரேட்ல இருந்திருக்காங்க. டிஐ வந்து ஒரு 2300 கோடி வந்து பையிங் ரேட்ல இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து எஃப்ஐஐயோட க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா அதாவது எம்டிடியில் பார்த்தோம் அப்படின்னா 2350 கோடி வந்து மைனஸ்ல இருக்கு. டிஐ வந்து தொடர்ந்து வந்து பையிங் ரேட்ல தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ ஹைலைட்டு. ஸோ கீ ஹைலைட் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனல் வந்து யூஎஸ்இன் ஷேர்ஸ், நான் உங்கள் கேகே. ஸோ இந்த சேனல் மூலியமா வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பிகினிங், அதாவது ரொம்ப பிகினிங்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து இந்த சேனல் மூலியமா வந்து நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பிஸ்னஸ் நியூஸை பற்றி வந்து நம்ம டெய்லி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து டெய்லியும் க்ளோசிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றியும் வந்து நம்ம இந்த சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நண்பர்களே. ஸோ கீ ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து ஐஆர்இடிஏ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு வந்து லிஸ்டிங் இருந்தது என்எஸ்சி வெப்சைட்டில். ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆன டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ க்ளோசிங்கில் வந்து அப்பர் சர்க்கியூட் வந்து ஹிட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. 60 ரூபாய் வந்து அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து 87% வந்து ஹை கொடுத்துருக்காங்க. ஷேர் வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதோட லிஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளான் பண்ணது வந்து 32 ரூபா ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ 32 ரூபாயில இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 10 மணிக்குள்ள 10 மணி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 54 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. அதாவது ஓப்பன் ஆனது 50ல் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஒரு 54லேயே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்க அந்த ஸ்டாக்கு. ஸோ இன்னைக்கோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாயில் க்ளோஸ் பண்ணி 87 ரூபா வந்து ஒரே நாளில் வந்து கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து யார் அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனியோட அதாவது இந்த இதோட நம்ம அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த கம்பெனி வந்து தொடங்கின ஆண்டு பார்த்தீங்கன்னா 1987 வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் சப்போர்ட் வந்து யாருக்கு அப்படின்னா, அதாவது சோலார், விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ அண்ட் பயோமாஸ் இந்த 4 செக்டார்லேயும் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டோ இல்லைன்னா வந்து ரெனியூவபிள் ப்ராஜெக்டோ வந்து இருக்கின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து, அதாவது இவங்க வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க வந்து இந்த 4 செக்டருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஃபியூச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து அனலிசிஸ் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பவர் செக்டாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ வந்து இது லாங் டேர்முக்கு வந்து இன்னுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து டாப் அனலிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு டாடா மோட்டார் வந்து நியர்லி ஒரு 2% வரைக்கும் வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2% வந்து அப்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு, அதாவது நவம்பர் 30 பார்த்தோம்னா டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலையும் வந்து பார்த்துருக்கோம். டாடா டெக்னாலஜி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஐபிஓ வந்து எல்லாராலையுமே வந்து பெருசாகவே பார்க்கப்படுது. ஸோ நியர்லி வந்து ஒரு 70 டைம்ஸ் வந்து ஐபிஓவில் வந்து சப்ஸ்கிரைப் மட்டுமே
ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஐபிஓ கிடைக்கல. என்னோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த ஐபிஓ வந்து எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த ஐபிஓ ஏதாவது நாளைக்கு கிடைக்கிற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் வந்து, அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டாக் மட்டுமே வந்து ஒரு 8.5% வந்து டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி, அதாவது ஒரு யூனிட் இருக்கு. பிளான்ட் 2 யூனிட் 2ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. நியர்லி வந்து ஒரு 25 பீப்புள்ஸ் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஸோ இதோட நெகட்டிவ் நியூஸ்னால வந்து இன்னைக்கு, அதாவது இந்த நெகட்டிவ் நியூஸ்னால மட்டுமே வந்து இன்னைக்கான ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.5% வந்து டவுன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனி இல்லை. அதாவது இந்த கம்பெனி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க தான். ஃபியூச்சருக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்னும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்குமே அதானி கேஸஸ் வந்து செகண்ட் டேவாக வந்து ஒரு நல்ல வந்து கெயின் கொடுத்துருக்காங்க. நியர்லி வந்து 14% இன்றைக்குமே. ஸோ நேற்றுமே பார்த்தோம் அப்படின்னா 14%க்கு வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கும் வந்து அகைன் வந்து ஒரு 14%க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சேம் நியூஸ் தான். நம்ம வந்து அந்த ஹிண்டர்பெர்க்கோட நியூஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது ஹிண்டர்பெர்க் வந்து அதானி மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கேசஸ் கொடுத்துருந்தாங்க. ரிப்போர்ட், அதாவது கம்பெனி உள்ள வந்து சம் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் டினை பண்ணி நேற்று ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதாவது பிளைண்டாக வந்து நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து அதானிக்கு இருந்தனால நேற்று வந்து அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல கெயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதே மாதிரி கேஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா 14% ஹை கொடுத்துருக்காங்க. சேம் நியூஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அதாவது ஒரு பக்கமாக அதாவது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, ஒரு பக்கமாகவே வந்து நம்மளால் தீர்ப்போ இல்லை எதுவுமே வந்து பண்ணிட முடியாது. அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி குரூப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாட்டா பவருக்கான நியூஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டோரண்ட் பவரை பற்றி பார்க்கலாம். ஸோ டோரண்ட் பவரை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 11% வந்து அப் கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கில். ஆனால் வந்து இந்த ஸ்டாக் இன்றைக்கி மட்டுமே வந்து ஒரு 21% வந்து அப்பர் சர்க்கியூட் வந்து போயிருக்கு. ஸோ நியர்லி வந்து இப்போது 21%ன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட வந்து நான் இன்னைக்கு மட்டுமே வந்து ஸ்டாக் மேலே போயிருக்கு. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 936ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ டோரண்ட் பவர் வந்து ஏன் வந்து நமக்கு கன்சிக்யூட்டிவாக வந்து ஒரு ப்ளஸ்லேயே போயிட்டு இருக்கு. அதாவது இது வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கும் கூட. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 600 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து டச் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர் ஆன் இயர் வந்து ஒரு நல்ல பூம் கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ இதோட பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபஸ்ட் லைசன்ஸில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து என்ன பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ப்ளஸ் வந்து டிரான்ஸ்மிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ரொம்ப கம்மியான லாஸஸில் வந்து இவங்களால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் இது. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து நியர்லி வந்து ஒரு 11% வரைக்கும் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரண்ட் பவர் மட்டும் இல்லை, டாட்டா பவருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1% வந்து இன்றைக்கி அப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜேவிஎன் அப்படின்ற ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி கூட வந்து 200 மெகாவாட்டுக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து அதாவது பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து டாட்டா பவருக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இது. ஸோ வந்து டாட்டா பவருமே அப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எஸ்ஜேவிஎனும் வந்து இன்றைக்கி ஒரு 1% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் செக்டாரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது. எப்போவுமே வந்து நமக்கு இருக்குதான். பட் பவர் செக்டரை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு வருது. ஸோ ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம லாங் டேர்முக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பவர் செக்டாரில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கீ ஹைலைட்ஸை வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50யோட சார்ட் அனலைசிஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக நிஃப்டி 50 வந்து இந்த ரேஞ்சில் நேற்று இருந்தது. கரெக்டாக நேற்று வந்து நம்ம மார்க்கெட் க்ளோசிங்கோட வீடியோஸில் பார்த்துருந்தோம்.
19,900ல வந்து க்ளோசிங் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நேற்று வந்து நம்ம சொல்லும்போது வந்து நாளைக்கு இந்த லைன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இதை வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து நமக்கு அடுத்து வந்து 20K மார்க்கில் வந்து டச் பண்ணுறதுக்கு அதிகமாக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பாருங்களேன், நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோமோ 100% வந்து அது அப்படியே வந்து இன்னைக்கு கிளிக் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ இது வந்து கேப் அப் ஓப்பனிங்கில் வந்து இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனோடனே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான். இன்னைக்கு வந்து நம்மலாம் ஒரு, அதாவது நிஃப்டி 50ல வந்து எந்த ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தாலுமே இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, கரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபுல்லாக வந்து அப் கொடுத்துட்டு மேலே வந்து கரெக்டாக நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோமோ அதே இடத்துல வந்து டச் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 20,100ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்ம நேற்று வந்து பேசினதே வந்து 20,000 வந்து டச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாத வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ளஸில் போயிட்டு 20,100ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சப்போஸ் வந்து கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 2,150 வந்து கிராஸ் பண்ணிட்டு 2,200 அந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி ஜோனில் தான் இருக்குது. அதாவது நமக்கு எல்லா ஸ்கிரிப்டும் எல்லா நியூஸஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இதில் தான் இருக்குது. பட் நாளைக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெட் சேர்மன் வந்து நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு ஸ்பீச் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீச் வந்து பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் வந்து அகைன் வந்து இந்த நம்ம நிஃப்டி 50 வந்து அகைன் வந்து 2020 டச் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் அதில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து 19,900, அதாவது 20K மார்க்கில் வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அகைன் சேம் வந்து நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் தான். ஸோ நம்ம நேற்று வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து எங்கே சொல்லியிருந்தோம்னா 44,300ல சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்லையுமே வந்து ஒரு லைட்டாக கன்சால்டேட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் எங்கே வரைக்கும்னா 44,550 வரைக்குமே வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபெட் மீட்டிங் வந்து நம்ம பார்த்துட்டு அதில் ஏதாவது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு, அதாவது பை காலை வந்து எடுக்கலாம். அதாவது நம்ம அதாவது சிஇபின்னு சொல்லுவோம் இல்லையா. சின்றது என்னன்னா காலில் சொல்லுவோம், பின்றது என்னன்னா புட்டில் சொல்லுவோம். சியில் வந்து நம்ம ஒரு காலை பிக் பண்ணிட்டு இன்ட்ராடே வந்து நாளைக்கு நம்ம பண்ணலாம். ஓகே, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம டுகெதராக வந்து லேர்ன் பண்ணுவோம். தேங்க்யூ நண்பா.